தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி வாக்குகளை பிரிக்க சதி. நாம் தமிழர் கட்சி வாக்குகளை பிரிக்க சதி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நாம் தமிழர் கட்சி கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில், 2022ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தல்களில் கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிட்டது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கரும்பு விவசாயி சின்னம் கர்நாடகாவை சார்ந்த ஒரு குட்டி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. ஒலிவாங்கி சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. ஒலிவாங்கி சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டியவர்கள் ஒரு சிலர் குழம்பி போய் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நிறுத்தப்பட்ட கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர்களுக்கு வாக்களித்தார்கள். இதனால் ஒரு 50,000 வாக்குகள் வரை அந்த கரும்பு விவசாயி சின்னத்துக்கு நாம் தமிழர் கட்சியின் பழைய சின்னத்துக்கு விழுந்தது. தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு ஏர்உழவன் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே கரும்பு விவசாயி சின்னம், நாம் தமிழர் கட்சி பயன்படுத்திய அதே கரும்பு விவசாயி சின்னம் தற்பொழுது இந்திய குடியரசுக் கட்சி, மகாராஷ்டிராவில் உள்ள இந்திய குடியரசுக் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிற 234 தொகுதிகளிலும் இந்திய குடியரசுக் கட்சி சின்னமான கரும்பு விவசாயி சின்னத்தில் சுயேட்சை வேட்பாளர்களை களமிறக்க ஒரு சில எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலமாக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்த வாக்காளர்கள் குழம்பி போய் பழைய சின்னமான கரும்பு விவசாய சின்னத்துக்கு வாக்களிப்பார்கள். இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்க வேண்டிய வாக்கு வங்கியை குறைக்கலாம் என்று திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே கரும்பு விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிற 234 தொகுதிகளிலும் சுயேட்சை சின்னமாக போட்டியிடலாம். ஆகவே நாம் தமிழர் கட்சி சின்னமான ஏர்உழவன் சின்னத்தை மக்களிடம் தொண்டர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கரும்பு விவசாயி தற்பொழுது நாம் தமிழர் கட்சி சின்னம் அல்ல, அது மாற்றுக் கட்சியின் சின்னம். நாம் தமிழர் கட்சியின் சின்னமானது ஏர்உழவன் சின்னம்தான் என்று தெளிவாக எடுத்து கூறி இந்த ஏர்உழவன் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள். ஆகவே நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் தங்களுடைய தற்போதைய சின்னமான ஏர்உழவன் சின்னத்தை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கரும்பு விவசாயி சின்னம் நாம் தமிழர் கட்சி சின்னம் அல்ல என்பதை பொதுமக்களிடம் விளக்க வேண்டும்.